எல்லாருக்கும் வணக்கம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பகிரங்க எச்சரிக்கை. நாளைக்கே உண்மையான குற்றவாளிகளை, வேங்கை வயல் விஷயத்தில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுத்து வேங்கை வயல் மக்களுக்கு நீதி கிடைக்கும்படி செய்யாவிட்டால் இந்த வானங்கட்ட கூட்டணியில் இருந்து வெளியேறி தமிழகம் முழுவதும் மாநிலம் தழுவிய ஒரு மாபெரும் போராட்டம் நடத்துவோம். அது மட்டும் இல்லை, எந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்களோ அந்த மக்கள் மேலேயே குற்றப்படியை சுமத்தி இந்த பட்டியல் சமூக மக்களை முதுகில் குத்தி அவர்களுக்கு துரோகம் செய்த இந்த திமுக எனும் துரோகியை வருகிற 2026ஆம் ஆண்டு நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்தி முடிப்போம். இது இந்த சிறுத்தையின் சபதம். ஏண்டா தம்பி, எங்களெல்லாம் பார்த்தா அவனுக்கு எப்படா தெரியுது? எங்கள் நெத்தியில் என்ன 200 ரூபா உடன்பிறப்புன்னு எழுதி ஒட்டியிருக்கடா? தந்தை பெரியார் இப்படி சொன்னார் அப்படின்ட்டு எதை அடிச்சு விட்டாலும் நம்புறதுக்கு நாங்கள் என்ன அந்த திராவிட தற்குறியராடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. நேற்று கூட ஒரு மீம் ஒன்று பார்த்தங்க. அதாவது ஈவேரா அவர்கள் ஒருத்தரோட காதில் வந்து சொல்கிறாராம், கிட்ட வந்து என்னன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த நபர், ஆமாம் அது என்னப்ப ஒன்றும் இல்லை, கீழே தந்தை பெரியார்னு போட்டு பரப்பி விடு அப்படின்ற மாதிரி ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். ஆமாம், இந்த தற்குறிக்கு அதையும் நம்புவானுங்க. யார் அது உண்மையாகவே அதை யார் சொன்னான்ட்டு படிக்க மாட்டானுங்க, ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. தந்தை பெரியார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ட்டு தூக்கிட்டு வருவானுங்க. அந்த மாதிரி நினச்சிக்காடா நீ என்ன? இப்படியெல்லாம் தோழர் திரும்ப அவர்கள் பேசினாருன்னு நீ பிசிகா தோழர்கள் கிட்ட சொன்னாலே அவங்களே விடிய சிரிப்பாங்களடா. பொய்யா தமிழில் போட்டு எங்களை ஏமாத்திராடா நீ அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். அவசரப்பட்டு அந்த மாதிரி முடிவுகள்லாம் வந்துடாதீங்க. தோழர் திரும்ப அவர்கள் உண்மையாகவே மிரட்டியிருக்காரு. அந்த மாதிரி மிரட்டல, வேற மாதிரி மிரட்டியிருக்கிறாரு. எப்படி தெரியுமா? அண்ணல் அம்பேத்கர் இறுதி வரை சனாதனத்திற்கு எதிராக போராடினார். பெரியாரை விடவும் ஒருபடி மேலே சென்று அவர் போராடினார். என்ன பண்ணார் தெரியுமா? மதம் மாறினார். ஒருபடி மேலே போனார் பெரியாரை விட. இந்த மதத்தில் இருக்கிறவரை தான் என்னை ஈடுபடுத்த நான் மதம் மாற போறேன். வேங்கை வயல் விஷயத்தில் அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க செய்யாவிட்டால் அவர்களும் இதே மாதிரி முடிவை எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு மிரட்டி இருக்கிறாருங்க. வேங்கை வயலில் நீதி கிடைக்காவிட்டாலும் மக்கள் அந்த முடிவை எடுப்பது தவிர்க்க முடியாத. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சுங்க. என்னடா அது கத்தர்நாக் மிரட்டலா இருக்குது, இப்படி ஒரு மிரட்டலை நான் பார்த்தது இல்லையே அப்படின்ட்டு. இங்கே வேங்கை வயல் மக்களுக்கு நீதி கிடைக்க செய்ய வேண்டியது, உண்மையான குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? தமிழக காவல்துறையோட பொறுப்பு. அந்த காவல்துறையை இயக்குகிற தமிழக அரசோட பொறுப்பு, அதாவது திமுக அரசோட பொறுப்பு. இப்போ தோழர் திரும்ப அவர்கள் நான் மதம் மாறி விடுவேன் அப்படின்ட்டு யாரை மிரட்டுறாரு? அந்த வேங்கை வயல் மக்கள் மதம் மாறி விடுவார்கள் அப்படின்ட்டு யாரை மிரட்டுறாரு? ஐயா ஸ்டாலின் அவர்களையா? எனக்கு புரியல இது. ஐயா ஸ்டாலின் அவர்கள்கிட்ட போயிட்டு நான் மதம் மாறிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஐயா ஸ்டாலின், என்னது மதம் மாற போறீங்களா? அந்த காவல்துறையை கூப்பிடுங்கடா, கூப்பிட்டு நாளைக்கே உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி வேங்கை வயல் மக்களுக்கு நீதி கிடைக்க செய்யுங்கடா அப்படின்ட்டு பதறிட போறாரா? எனக்கு புரியலையே. இந்த மிரட்டல் என்ன? இது மானங்கட்ட மிரட்டலா இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் ஒரு மானமுள்ள சிறுத்தையா இருந்தா சரி விடுங்க, குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு அறிவுள்ள சிறுத்தையா இருந்தால் நீங்கள் என்ன பேசியிருக்கணும்? வேங்கை வயல் மக்களுக்கு நீதி கிடைக்காவிட்டால் நாங்கள் கூட்டணி மாறி விடுவோம்னாச்சும் பேசியிருக்கலாம். ஏன்னா கூட்டணி மாறிடுவோம்னு சொன்னாலும் திமுக கொஞ்சம் ஜெர்க்காகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அது கூட்டணி மாறிடுவீங்களா, அப்புறம் 2026 தேர்தலுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதம் மாறிடுவோம் அப்படின்ட்டு திமுகவை பார்த்து மிரட்டினா அவங்க சுற்றி முற்றி பார்த்துட்டு இவன் யாரை பார்த்து பேசிட்டு இருக்கிறான் பைத்தியக்காரன் அப்படித்தான் நினைப்பாங்க இல்லையா? ஒருவேளை தோழர் திரும்ப அவர்கள் ஏதாவது மத்திய பாஜகவை ஏதாச்சும் மிரட்டுறீங்களோ? தமிழ்நாடு அரசு வேங்கை வயல் மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் மதம் மாறி விடுவோன்ட்டு மத்திய பாஜகவை பற்றி நீங்கள் ஏதாச்சும் மிரட்டு போயிட்டீங்களா? ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் தான். ஏற்கனவே ஒரு தடவை நாங்கள் மது ஒழிப்பு போராட்டம் பண்ணுறோம், தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மதுகள் இருக்கக்கூடாதுன்ட்டு யாரை பார்த்து மிரட்டல் எடுத்துட்டு இருந்தீங்க? யாரை பார்த்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தீங்க? மத்திய பாஜகவுக்கு. இந்தியாவில் இருக்கிற மதுக்கடைகளெல்லாம் மூடணும் அப்படின்ட்டு அங்கே டைரக்ட் அட்டாக்கு. இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது என்ன மாதிரியான போக்கு தோழர்? திமுக அங்கிள் நீங்கள் கொஞ்சம் அங்கிட்டு போயிருங்க, டே பாஜக பண்ணுறது போகிறாங்க திமுக. உண்மையிலேயே விசிகாவில் இருக்கக்கூடிய தோழர்கள் நீங்கள் அடிக்கக்கூடிய பல்ட்டிகளையும் நீங்கள் பண்ணக்கூடிய கோமாளித்தனங்களையும் பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி உங்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதையும் வரும் சொல்லுங்கள் தோழர். உண்மையாகவே எங்களுடைய தலைவர் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நீதி வாங்கி கொடுப்பாரு, எங்களுக்காக நியாயமாக களத்தில் நின்று போராடுவார், எங்களுக்காக எதையும் செய்யக்கூடியவர் எங்களை எழுச்சி தமிழர் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு எப்படி வரும்? நீங்கள் பண்ணக்கூடிய இந்த கோமாளித்தனங்களையும் பார்த்தா ஏதாவது ஒன்று லாஜிக்கலாக நீங்கள் பேசுகிறீங்களா? இல்லை லாஜிக்கலாக ஏதாவது பண்ணுறீங்களா? இந்த வேலையை செய்ய வேண்டியது தமிழ்நாடு அரசு. நீங்கள் மதம் மாறிடுவன்ட்டு யாரை பார்த்து மிரட்டிட்டு இருக்கிறீங்க? அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் மதுக்கடையை மூட வேண்டியது, மதுவை ஒழிக்க வேண்டியது தமிழ்நாடு அரசு. நீங்கள் அங்கே மத்திய அரசை பார்த்து நீங்கள் ஏன் போய் மிரட்டிட்டு இருக்கிறீங்க? இது ஏதாவது ஒன்று லாஜிக்கலாக பண்ணுறீங்களா தோழர்? கோமாளித்தனமாக தெரியல நீங்களாம் பண்ணும்போது எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. நீங்கள் இன்னொரு வேலையை பண்ணலாம், இதோட சிறப்பான வேலை. இப்படியெல்லாம் போராட்டம் பண்ணுறதுக்கு பதிலாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய குடிநீர் தொட்டிகள் அனைத்தையும் உடைத்து தரைமட்டமாக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஏன் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடாது? ஏன்னா இந்த குடிநீர் தொட்டிகள் இருந்தால் தானே அதில் போய் கண்டதையும் பண்ணி வைக்கிறாங்க, கண்டதையும் போட்டு வைக்கிறாங்க. அந்த குடிநீர் தொட்டிகளே இல்லாமல் பண்ணிட்டா எவனும் போய் போட முடியாதுல்ல? இந்த ஐடியா ஒரு சிறப்பான ஐடியாவாக இருக்குல்ல? ஏன் இந்த ஒரு இதை வலியுறுத்தி நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணக்கூடாது? ஒரு மாபெரும் போராட்டம்
திமுகவுக்கும் எந்த பாதிப்பும் வராது. நீங்களும் அந்த வேங்கவேல் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்தீங்கன்ட்டு ஒரு கணக்கு ஒன்று வந்துருமில்ல. திமுகவுக்கும் சேதாரம் இல்லாமல் விசிகாவோட பேரையும் காப்பாற்றிக்கிட்டு அப்படி ஒரு போராட்டம் பேசாமல் அப்படி ஒன்று பண்ணிட்டு போயிடலாமா தோழர்? இப்படிலாம் சம்மந்தமே எல்லாம் உருண்டுட்டு இருக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இவரால் இப்படி இருக்குமோ அப்படின்ற சந்தேகமும் எழுது. ஏன்னா இப்போ பாருங்க, திருப்பரங்குன்றத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. அந்த மலைக்கு பெயர் சிக்கந்தர் மலை அப்படின்ட்டு இஸ்லாமியர்கள் சொன்னதுலேருந்து ஆரம்பித்த பிரச்சனை இன்னும் அது பெருசாக போயிட்டே தான் இருக்குதே தவிர அதுக்கு நிற்கிற பாடு இல்லை. சாதாரணமாக சட்டப்படி ஒரு தீர்வு காண வேண்டிய ஒரு பிரச்சனை அது திருப்பரங்குன்றம் தான் அந்த மலையோட பேர். திரு அப்படின்னா மரியாதைக்குரிய, பரன் அப்படின்றால் சிவன், குன்றம் அப்படின்னா குன்று, அதான் திருப்பரங்குன்றம். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பகுதி இருக்குது, சிக்கந்தர் தர்கா அமைந்திருக்கக்கூடிய அந்த நெல்லித்தோப்பு பகுதி. அந்த நெல்லித்தோப்பு பகுதியும் அதுக்கு போகக்கூடிய பாதையும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் அப்படின்ட்டு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிடுச்சு. இதுக்கு மேலே ஏதாச்சும் அதில் மாற்றம் ஏற்படுத்தணும், இந்துக்களோ அல்லது இஸ்லாமியர்களோ எங்களுக்கு இப்படி வேணாம் அப்படி வேணும்னா அவங்க போய் போராட வேண்டியது எங்கே அப்படின்னா கோர்ட்டில், நீதிமன்றத்தில். அதை விட்டுட்டு இங்கே போய் கோயில் இருக்கக்கூடிய இடத்துலையும் மசூதி தர்கா இருக்கக்கூடிய இடத்துலையும் போயிட்டு அங்கே ஒரு பக்கம் இந்துக்கள் இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களும் போராடுறது எந்த ஒரு தீர்வு நோக்கியும் போகாது. மாறாக இது ஒரு மத பிரச்சனைக்கும் இந்த மத மோதல்களுக்கு தான் வழி வகுக்கும். இதை ஆரம்பித்து வச்சது யார்? இந்த நவாஸ் கனின்ட்டு ஒருத்தர் திமுககாரர் முதல்ல அங்கே மேலே போகிறாரு. அப்போ அவர் ஆரம்பித்து வச்சார். இப்போ அதை ஹெச் ராஜா கையில் எடுத்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு தேவையில்லாத பிரச்சனை, கடந்து போக வேண்டிய அல்லது கோர்ட்டில் தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனால் அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. திமுக அரசு அதுக்கு அனுமதி கொடுக்காத மாதிரியும் இவர்கள் கோர்ட்டில் போயிட்டு அனுமதி வாங்கி போராடுற மாதிரியும் அங்கே சொல்லப்படுது. என்னமோ இதை நினச்சா திமுக அரசால் தடுக்க முடியாதா? இது வேண்டுமென்றே பாஜகவை வளர்த்து விடுவதற்காக இந்துத்துவவாதிகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இப்படி திரண்டு போராடுறாங்க பாருங்க, பாஜக உள்ள வந்துருச்சு, கொஞ்சம் விட்டா அவ்வளோதான், சோலி முடிஞ்சு, அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு ரெண்டு மறுபடியும் அங்கே ஒரு பாஜக பூச்சாண்டியை காட்டுறதுக்காக இந்த பாஜக திமுக ரெண்டு பேருமே இணைந்து போடுகிற ஒரு திட்டமிட்டு போடுகிற ஒரு நாடகமாக இருக்குமோ என்கிற சந்தேகம் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சாதாரண பொதுமக்களுக்கு வருவது இயல்பு தானே. இந்த நேரத்தில் இப்போ ஒன்றும் இல்லை, இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு யார் பாதிக்கப்பட்ட அந்த பசங்க மேலேயே குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு எத்தனை நாள் ஆகுது? ஆனால் இத்தனை நாள் அமைதியாக இருந்த தோழர் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு திடீர்னு வேங்கைவேல் மக்களுக்கு நீதி கிடைக்காவிட்டால் நாங்கள் மதம் மாறுவோம், அம்பேத்கர் எப்படி மதம் மாறினாரோ அந்த மாதிரி நாங்கள் இப்போ எதுக்கு இந்த மதத்தை தூக்கிட்டு வர, நீ சம்மந்தமே இல்லாமல் இப்போ மறுபடியும் இன்னொரு பெரிய பிரச்சனை உருவாகும். ஏற்கனவே எங்கடா இந்த மாதிரி மதம் சார்ந்து ஏதாச்சும் நடக்கும், ஏதாவது பிரச்சனை வரும், அதை வச்சு சென்சிட்டிவாக ஒரு மத அரசியல் பண்ணலாம் அப்படின்ட்டு பாஜக காத்துட்டு இருக்கிற நேரத்தில், இந்துத்துவவாதிகள் காத்துட்டு இருக்கிற சமயத்தில், அதிலும் குறிப்பாக அங்கே மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் இப்படி ஒரு முரண், இரண்டு மதங்களுக்கு இடையே ஒரு முரண் இருக்கிற இந்த சமயத்தில் இப்படி ஒரு மத பேச்சு, மதம் சார்ந்த ஒரு பேச்சு தேவைதானா? மதம் மாறணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பேச்செல்லாம் தேவைதானா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது பார்க்குற மக்களுக்கு, சாதாரணமாக பார்க்குற மக்களுக்கு இவங்களும் இந்த பாஜகவும் திட்டமிட்டு ஏதோ ஒரு நாடகம் போடுறாங்க, இவங்க இந்த பக்கம் தூண்டி விடுவாங்க, அவங்க அந்த பக்கம் அதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருவது இயல்பு தானே. இப்போ நீங்கள் பேசின பேச்சை எடுத்துக்கிட்டு பாஜகவோ அல்லது மற்ற இந்துத்துவவாதிகளோ ஒரு அரசியல் பண்ணும், அங்கே பாருங்க மதம் மாற்ற கும்பல் மதம் மாற்ற வேலையை பார்க்குறாங்க பாருங்க, இது சாதாரணமாக கோர்ட்லேயோ அல்லது காவல் நிலையத்திலேயோ தீர்க்க வேண்டிய பிரச்சனை, இது அரசாங்கம் தலையிட்டு தீர்க்க வேண்டிய பிரச்சனை, இதை எவ்வளோ நேக்காக எடுத்துக்கிட்டு மதம் மாற்ற வேலையை பார்க்குறாங்க பாருங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் அரசியல் பண்ணும் இல்லையா? அவங்க ஏற்கனவே பண்ணாததா அல்லது பண்ணாமல் தான் இருந்திருக்கிறாங்களா? அப்படின்னும் போது எதுக்கு இப்போ இதை நீங்கள் கிளப்பிடுறதுக்கான தேவை எங்கிருந்து வந்துச்சு? இப்போ அம்பேத்கர் புத்த மதத்துக்கு மாறின மாதிரி வேங்கவேல் மக்களும் புத்த மதத்துக்கு மாறிட்டா நாளைக்கே அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைச்சிடும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டுருவாங்க. இது என்ன லாஜிக் தோழர்? புரியல. உங்களை நம்பி நீங்கள் அவங்களுக்காக நிற்பீங்க, அவங்களுக்காக பேசுறீங்கன்ட்டு உங்களை நம்பி உங்களுக்கு வாக்கு போட்ட மக்கள் நீங்கள் பண்ணுற கோமாளி கூத்துகளையும் திமுக கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் போடுற நாடகங்களையும் பார்த்து தான் இருக்கிறாங்க. சரியா? உங்களுக்கு உண்மையாகவே இந்த மக்கள் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா நீங்கள் போராட வேண்டியது யாரை எதிர்த்து? திமுகவை எதிர்த்து. குறைஞ்சபட்சம் நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டியது யாருக்கு? திமுகவுக்கும் திமுக கீழே இருக்கிற காவல்துறைக்கும். அங்கே பாதிக்கப்பட்ட வேங்கவேல் மக்கள் யாராவது உங்ககிட்ட கேட்டாங்களா, தலைவரே நமக்கு ஒன்றும் தீர்வு கிடைக்கிற மாதிரி தெரில, அதனால் பேசாமல் நம்ம புத்த மதத்துக்கு மாறிடலாம் அப்படின்ட்டு அவங்க யாராவது உங்ககிட்ட கேட்டாங்களா? அவங்களோட பிரதிநிதி மாதிரி நீங்கள் அவர்கள் நாளைக்கு அந்த மாதிரி முடிவெடுக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? சொல்லுங்க பார்க்கலாம். மதம் என்பது அந்தந்த தனிப்பட்ட மனிதர்களுடைய தேர்வு. அது யார் வேணால் எந்த மதத்துக்கு வேணால் மாறிக்கலாம் அல்லது மீண்டும் எந்த மதத்துக்கு வேணால் திரும்பிக்கலாம். அது மதம் என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட தனி மனிதனுடைய தேர்வு. அங்கே ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக நின்றுக்கிட்டு அவங்க மதம் மாறிடுவாங்க. இது என்ன மாதிரியான போக்கு? இது மிகவும் ஆபத்தான போக்கு. இது சங்கிகளை வளர்த்து விடக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய போக்கு, பாஜக வளர்வதற்கான வேலையை செய்யக்கூடிய போக்கு. இது இந்த நேரத்தில் விசிக தோழர்களுக்கு, நண்பர்களுக்கு ஒன்று தான் சொல்ல வேண்டியது இருக்குது. உண்மையாகவே தோழர் திருமாவர்களுடைய செயல்பாடுகள் வருத்தத்தை தான் கொடுக்குது. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று ஏதாவது லாஜிக்கலான ஒரு போராட்டமோ ஒரு முன்னெடுப்போ பண்ணால்
பரவாயில்லடா மனுஷன் கரெக்டாக தான் போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். லாஜிக்கே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் எதையோ பேசிக்கிட்டு எதிராக பேச வேண்டிய திமுகவுக்கு எதிராக பேசாமல் பாஜகவுக்கு எதிராக பேசிக்கிட்டு அங்கேயோ சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தரை பார்த்து அங்கே பேசிக்கிட்டு இது என்ன அரசியல்னு புரியல. இந்த மாதிரி ஒரு அஜெண்டா அரசியல், ஒரு ஆபத்தான அரசியல். அதை விசிக தோழர்கள் முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க. முடிஞ்சால் உங்கள் தலைவருக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள், தலைவரே நம்ம போக வேண்டிய ரூட்டு இது இல்லை, நீங்கள் ஆப்போசிட் ரூட்டில் போயிட்டு வரீங்க, இப்படி கொஞ்சம் திரும்பி யூ-டர்ன் போட்டு இப்படி வாங்க, இதுதான் நம்ம போகக்கூடிய ரூட்டு அப்படின்னு நீங்களாச்சும் கொஞ்சம் கையை பிடிச்சி இழுத்துட்டு போங்கப்பா. கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.